வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. இந்த காலை பொழுதில் காஞ்சி மகானுடைய அறிவுரைகள், அவரை பற்றிய நிகழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிய நாளாக தொடரட்டும். உருவம் வேறு, உண்மை வேறாக இருக்கிறது இந்த உலகத்தில். அதான் உருவமும் உண்மையும் என்று பார்க்கிறோம். நல்லவர்களாக தெரிபவர்கள் நல்லவர்களாக இருப்பதில்லை. கரடுமுரடாக தெரிபவர்கள் முரடர்களாகவும் இருப்பதில்லை. இது ஒன்றுக்கொன்று மாற்றாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே கயமை அதிகாரத்தில் எழுதுக, மக்களே போல்வர் கயவர். மக்கள் மாதிரியே இருப்பானுங்கடா கயவர்கள். தேவர் அனையர் கயவர், தேவர்கள் மாதிரியே இருப்பானுங்கடா கயவர்கள். இப்போ பழைய சினிமாலாம் வில்லன்னா இங்கே ஒரு மச்சம், மொரட்டு மீசை, கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃபு, கீழேந்து ஒரு லைட்டிங், இப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லைங்களே, ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்காங்க வில்லன்கள். ஒரு நேர்மாறு, அதுவும் உண்மைதான். பார்க்க அழுக்கும் பாராட்டத்தலைமா இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் ரொம்ப பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். பொது இடங்களிலே இந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒருவனுடைய ஆடை அழுக்காக இருக்கின்ற காரணத்தால், ஒருடைய முகம் பொலிவின்றி இருக்கிற காரணத்தால் போலீஸ்காரர்கள் அவனை சந்தேகப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணி கொண்டு போறோம், அயோக்கியனா இருக்கக்கூடும், அவன் சந்தேகப்படப்படுவதில்லை. ஒரு ஆடை அழுக்காக அலங்கோலமாக இருக்கின்ற காரணத்தால், தலை சரியாக வாரப்படாததால், முகத்தில் பொலிவில்லாத காரணத்தினாலேயே ஒரு மனிதன் சந்தேகப்படப்படுகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். வருத்தமாக இருக்கிறது. இதை வைத்து ஒரு நிகழ்ச்சி, காஞ்சி மகானுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்கிறோம். அருமையான நிகழ்ச்சி. எப்படி உருவத்தை வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது என்பதை அவர் நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவிக்கிறார். இது 1979 வடக்கே அவர் பாத யாத்திரையாக செல்லும் பொழுது கர்நாடகாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அவருக்கு தான் கிராமம் தானே பிடிக்கும். அவருக்கு இந்த இயற்கை சூழலில் வசிப்பதற்கு எப்பவுமே பிடிக்கும். மரங்கள், நதியோரம், ஒரு சோலை, அப்படி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால ஒரு குளக்கரையில் அமர்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவரை நமஸ்கரித்து விட்டு செல்கிறார்கள். அப்போ சென்னையிலிருந்து ஒரு பெரிய மருத்துவர் வருகிறார். டாக்டர் அவர் தரிசனம் செய்து வந்திருக்கிறார் குடும்பத்தோடு. அங்கே உட்கார்ந்துருக்கிறார், அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ 2 பையன்கள் வருகிறார்கள். பார்த்தாலே தெரிகிறது, குடுமையெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று. 2 பையன்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் குடுமி, அந்த பூணல் இருப்பதனால் அப்படி அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறார்கள். மற்றபடி ரொம்ப அழுக்காக இருக்கிறார்கள். ஒரு சின்ன வேட்டி, மேலே ஒரு மேல் வஸ்திரம் சொல்வார்கள், மேல் வஸ்திரம், அவ்வளோ அழுக்கு. முகம், உடம்பெல்லாம் பார்த்தாலே அவர் குளிக்கவே இல்லை போல இருக்கின்றது நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. அப்படி இருக்கிறார்கள். படிப்பறிவே இல்லை இவங்களுக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவர்களுக்கு ஏற்படும். பாருங்க, அழுக்கா இருந்தால் படிக்கலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறது. என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர்கள் சட்டையே போடாதவர்கள் வருவார்கள், பாடம் நடத்துவார்கள். கண்ணங்கரையில் என்று இருப்பார்கள். பவுடர் கவுடர்லாம் போட மாட்டாங்க, எதையும் பூசிக்க மாட்டார்கள், எந்த பூச்சும் இல்லை, பொலிவோடு இருந்தார்கள் அவர்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் மீது மரியாதை இருந்தது. அது அந்த காலம். உதவிடுங்க. இந்த டாக்டர் அவர்களை வந்திருக்காரு பாருங்க தரிசனத்துக்கு. அந்த பையங்களை பார்த்து அவர் முகத்தை சுளிக்கிறார். என்ன அப்படி, நல்லாவே இல்லை பார்க்கவே. பெரியவரை பார்க்க வரும்போது இப்படியா வருது, குளிக்க கூட இல்லை, இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன், அழுக்காக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லையே, குளிச்சுட்டு வரணுங்க அப்படி இப்படின்னு ஒரு நேரடியாக சொல்கிறார். அவர் பெரியவர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, பேசாமல் இருக்கார். அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குழந்தைகள் எழுந்துக்கிறார்கள். பெரியவர் அவங்க அழுக்காக இருக்காங்களா, என்ன சமாச்சாரம், இதெல்லாம் பார்க்கல, குளிக்கிறாங்களா குளிக்கலையா, இதெல்லாம் பார்க்கல. அவர் ஏதோ குறிப்பாக பார்க்குறார். பார்த்து பசங்களை பார்த்து, குழந்தைகளா உங்களுக்கு அத்தியாயனம் ஆயிடுதா அப்படின்னு கேட்கிறார். வேத அத்தியாயனம் ஆகிவிட்டதா என்று அவர் கேட்கிறார். அவர்கள் தலையாட்டினார்கள். ரிக்வேதம் சொல்லுங்க அப்படிங்கிறார். அவ்வளோதான்,
இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்தவர் எழுதுகிறார், அப்படியே அருவி பொழிந்த மாதிரி அவ்வளவு அற்புதமாக அவர்கள் அந்த வேதத்தை இசைத்தார்கள் அப்படின்னு. அவ்வளோ சுத்தம்னா உச்சரிப்பு சுத்தம், அந்த ஸ்ருதி துவனி பக்தி எல்லாம் அப்படியே பொழிந்து தள்ளிவிட்டார்கள் அந்த 2 குழந்தைகளும். அப்படியே இந்த குளக்கரையில் எந்த வேதங்கள் எல்லாம் எவரை ஆராதிக்கிறதோ அந்த இறைவனுடைய வடிவாகவே அந்த குளக்கரையிலே அவர் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாராம். பார்க்கிறவர்களுக்கு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணனை வேத பாராயணத்தால் அந்த குழந்தைகள் ஆராதனை செய்தது போலவும், திருக்கையிலையில் குடியிருக்கக்கூடிய சிவபெருமானை வேதத்தால் அவர்கள் அர்ச்சிப்பது போலவும் தோன்றுகிறதாம். அப்படி பரவசமான காட்சி. அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். அது முடிந்த அப்புறம் அந்த பையன்களை அவர் பார்த்த அந்த வாத்சல்ய பார்வை அங்கு சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் பரவியது என்கிறார்கள். சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த பரவியது. அதாவது புத்தர் பெருமான் 48 நாட்கள் பட்டினி கிடக்கிறார். பட்டினி கிடந்து உடம்ப வத்தி போச்சு. இந்த குளக்கரையில் விழறார். நதிக்கரையில் விழும் பொழுது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண்மணி அவர் தவத்திற்கு செல்லும் பொழுது ஒரு வாக்கு கேட்டார், நீ என்ன கண்டுபிடிக்கிறாயோ அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று. சொல்கிறேன் அம்மா என்று சொன்னவர் கரெக்டாக அவதான் வர வந்து விழுந்த உடனே கேட்குறார், நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, பட்டினி கிடக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அவர் சொன்ன வாசகம். அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறார், அரிசியும் பாலும் வெல்லமும் கலந்து அவருக்கு ஒரு பாயசம் மாதிரி புத்தருக்கு கொடுக்குறாராம். புத்தர் அதை அருந்தும் பொழுது அவர் அனுபவித்த அந்த பாயச உணர்வு இந்த அண்டத்தில் இருந்த அத்தனை ஜீவன்களுக்கும் சென்று சேர்ந்தது என்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். அது போல இருந்தது. அந்த 2 பையன்களும் வேத கோஷத்தால் அவரை ஆராதித்த பிறகு கண்ணை திறந்து அவர்களை கருணையோடு பார்த்த அந்த பார்வை, அந்த கருணையினுடைய தன்மை அங்கு இருப்பவர்கள் அனைவரையுமே பற்றி கொண்டது என்று இந்த பதிவு செய்தவர் எழுதுகிறார். குழந்தைகளா எங்கேருந்து போவரேன் அப்படின்னு கேட்குறார் அவர். அவர் ஏதோ ஒரு கிராமத்தினுடைய பேரை சொல்கிறார் அங்கேருந்து. அப்படியா, இங்கேருந்து எத்தனை தூரம் இருக்கும் அப்படிங்க. 20 மைல் அப்படிங்கிறான். 20 மைல் 32 கிலோமீட்டர். சரியா, 8×5 20 மைல் 32 கிலோமீட்டர். அப்படியா, எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டார். பெரியவாள பார்க்கணும் இல்லையா, நடந்து தான் வந்தோம் அப்படிங்கிறான். 32 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. அவருக்கு தாங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் திரும்பி எப்படிடா போவேன் அப்படின்னு கேட்குறாராம். நடந்து தான் போகணும் பெரியவா அப்படிங்கிறான். கையில் காசு கிடையாது, வேறு வழி கிடையாது, அவன் நடந்து தான் போகணும் பெரியவா அப்படிங்கிறான். இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் முக்கியமாக ஒன்று, இது 1979 கிமுல நடக்கல. இது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தான். எதற்காக சொல்ல வருகிறோம் என்றால், இந்த பிராமின் பேஷிங் என்பது இப்போ ஒரு ஃபைன் ஆர்ட் மாதிரி ஆகிவிட்டது. பிராமணர்களை தாக்கி பேசுவது என்பது, அதாவது வரலாறு புரியாமல் பேசக்கூடாது. எங்கே யார் தவறு செய்தாலும் கண்டிக்க வேண்டியது, அது வேற விஷயம். அந்த நாட்களில் ஒரு பிராமணனாக இருப்பது என்றால் அது சுலபமான காரியம் அல்ல. பதவியை முன்னிட்டு சொல்லவில்லை, வறுமை அப்படி. அடுத்த வேளை சோற்றுக்கு நெல் சேமித்து வைக்காமல் இருப்பது, வேதம் ஓதுவது, வருபவர்களுக்கு வேதத்தை பயிற்றுவிப்பது, வேள்வி செய்வது தவிர வேற எந்த ஜோலிக்கும் போகக்கூடாது. பிராமணன் இருக்க முடியுமா? 2 துணியோ 3 துணியோ யாராவது கொடுத்தது தான், அதை மட்டும் வைத்து கொண்டு இருக்கணும். அப்படித்தான் இருந்தார்கள். அப்படி இருந்தார்கள். அதனுடைய சொச்சமிச்சமாக, அதனுடைய சாட்சியாக இந்த பையன்கள் இருந்திருக்கிறார்கள். 32 கிலோமீட்டர் ஒன் வே நடந்து திரும்ப அங்கிருந்து நடந்து போகணும். எதற்கு? பெரியவர் வந்திருக்கிறாரு கேள்விப்பட்டு தரிசனம் பண்ணணும். கையில் காசு கிடையாது பஸ்ஸில் வரதுக்கு. வந்திருக்கிறாரு. எவ்வளவு வறுமைன்றதை பாருங்க. இந்த நாட்டில் தான் வறுமை என்பது விரும்பி தழுவப்பட்டது. அவர் ancestors, even great kings embraced poverty voluntarily. வேற எங்கேயும் கிடையாது இது. ஏனென்றால் அப்படி அந்த இருப்பதை துறந்து வறுமையை தழுவினால்தான் மறைந்து கிடக்கின்ற அந்த இறைவனுடைய கதவை திறக்க முடியும், சத்தியத்தின் கதவை திறக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர்கள் இருந்தார்கள். நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அலட்சியமாக பேச முடியாது.
அப்போ எப்படி இப்போ 32 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறார்களானா அது ஒரு ஏழைகள். அது அந்த அந்த எப்படி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு? ஏன் அழுக்கு இருக்காது உடம்புல? ஏன் அந்த ஆடை கசங்கி இருக்காது? பாருங்க, போங்கப்பா குழந்தைகளா, போய் முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு அவரோட கனிவாக அவரோட சொல்லி அனுப்புகிறார். பக்கத்தில் இருந்து இவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு நல்லா ஸ்நானம் பண்ணி வை, 2 செட்டு புது ட்ரெஸ்ஸு கொடு, அவளுக்கு வேஷ்டி துண்டு கொடுக்கணும், சரி நல்லா சாப்பாடு போடு அப்படின்னு. அவங்க இப்படி நகர்ந்து போனோன்னே அப்படி திரும்பி அந்த டாக்டர் பார்த்து சொல்கிறாராம், எப்போவுமே மனுஷாலோட வெளியில் தெரிகிற உருவத்தை வச்சு அவங்கள மதிப்பு எடை போடக்கூடாது. அவங்களோட நிஜமான யோக்கியதையை புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பக்குவம் இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு தொடர்ந்து காரியத்தில் ஈடுபடுறார். இதை பிரபா பாலு என்பவர் முகநூலிலே பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றி உரித்தாகுக. இவ்வளோ அழகான ஒரு பதிவு பாருங்க. யாரை எடை போட நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? இல்லவே இல்லை. we have no right to write off anyone. எல்லோருக்கும் இங்கே ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம், அந்த நோக்கம் என்பது அது படைத்த கடவுளுக்குத்தான் தெரியும். that is not sit in judgment over anyone, more particularly because of their looks. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சின்ன நிகழ்ச்சியை பார்ப்போம். அதிகமாக புகைப்படம் எடுக்கப்பட்ட மகான்களில் நம்முடைய மகா பெரியவரும் ஒருவர். இன்றைக்கு பொக்கிஷங்களாக நமக்கு அவருடைய புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றன. ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் உங்களை ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறார். அவர் ஒன்று சொல்கிறாரு, இந்த பார், என்ன எடுக்கிறது இருக்கட்டும், நிறைய எடுத்தாச்சு, என்ன எடுக்கிறது இருக்கட்டும், இந்த மடத்தில் யானை, குதிரை, பசுமாடு எல்லாம் இருக்குது, நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எனக்கு எப்பவும் சுசுரூஷம் பண்ணக்கூடிய பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவங்க இருக்காங்க, நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள், கொட்டகை போடுறோம் பாரு, இந்த கொட்டகைக்காரன் இருக்கான், இந்த படுதா இழுக்கிறவர் இருக்கார், பூஜை கட்டு, கைங்கரியம், கனபாடிகள், சமயக்கட்டு, இத்தனை பேர் இருக்கு, இவங்களெல்லாம் முதல்ல ஃபோட்டோ எடுத்துன்னு வா, அப்புறமா நீ என்ன எடு. சரின்றார் அவர். ஒரு 3-4 மணி நேரம் அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டேன்னா சரி இப்போ நீ எடுத்துக்கோ, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. என்ன ஒரு கருணை பாருங்க. ஏன்னா இவங்கெல்லாம் they will not be recorded, they are part of his life, they are part of this massive history, continuing history. அந்த பதிவு ஆகியிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, அப்புறம் அந்த புகைப்படக்கார லென்ஸ் வழியாக பார்க்கும் பொழுது வேற மாதிரி மனுஷ சரீரமே தெரியல, வேற விதமாக இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், the lens of the camera is not as inert as you think it is. அது வழியாக பார்க்கும் பொழுது சில உண்மைகள் நமக்கு புலப்படுகின்றன. இதை ஆடிட்டர் சிவராமன் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி கூறி, உண்மையை மறைப்பது உருவம் தானா, நம் உள்ளத்திருக்கும் கர்வம் தானா, ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். அந்த கிழிந்த ஆடையோடு வந்தவர்களையும் இந்த புகைப்படக்காரரையும். உண்மையை மறைப்பது உருவம் தானா, நம் உள்ளத்திருக்கும் கர்வம் தானா, உண்மையை பிடிப்பது புகைப்படம் தானா, அதில் உறைந்திருக்கும் புண்ணியம் தானா, கண்ணாடி போலே மனமும் இருந்தால், கலங்காத குளமாய் சித்தம் இருந்தால், கண்ணை கண்ணால் காணுதல் போலே உண்மையே உணர்ந்திடாதோ என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை சுருக்கமாக பார்ப்போம். ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாரு இந்த மகா வாக்கியம் சொல்ல போறேன் பாருங்க, உங்களுக்கு டென்ஷன் ஆகும். தேங்காயை வடல் போடும் போது குறைந்தது 3 துண்டுகளாவது போக வேண்டும். மாட்டணும். இனிமே நம்ம இது வரைக்கும் ஏதோ உடைச்சிட்டோம், இனிமே உடைக்கும் போது நமக்கு டென்ஷன் தான் இருந்தாலும் அவர் மேல பாரத்தை போட்டு தேங்காயை வடல் போடும் போது குறைந்தது 3 துண்டுகளாவது போக வேண்டும். கம் கணபதியே நமக. பிள்ளையார் நம்மை காப்பாற்றுவாராக. வணக்கம்.